குட் மார்னிங் எவ்ரிவான். நான் இப்போ வந்து பிளாகர் ரெடி பண்ணுறதுன்னு கிரியேட் பண்ண போதுன்னு சொல்லி தரப்போகிறேன். பிளாகர் கிரியேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் கிடையாது. ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். கூகுளில் போய்ட்டு பிளாகர் சர்ச் பண்ணால் போதும். பிளாகோட அஃபிஷியல் வெப்சைட் வந்துடும். அதில் ஃபஸ்ட்டு வெப்சைட் தான் பிளாகரோடது. அதை கிளிக் பண்ணி உள்ளே போனோன்னே நான் ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் வந்து என்னோடய ப்ரொஃபைல் இங்கே நேராக வந்துடுது. இதுதான் என்னோடய ப்ரொஃபைல். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சைன்இன் பண்ணுற மாதிரி வரும். சைன்இன் பண்ணோன்னா நீங்கள் ஆல்ரெடி பிளாகர் ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா அது ஃபுல்லாக வரும். புதுசாக ஏதாவது பண்ணுறீங்கன்னா இந்த லேஅவுட் வந்திருக்காது. உங்களுக்கு நியூவாக தான் வந்திருக்கும். நீங்கள் இங்கே சைடில் இருக்க இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி நியூ போஸ்ட்டுங்கிறது சொல்லணும். நியூ போஸ்ட் க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு புதுசாக நீங்கள் பிளாகரில் என்னென்ன வைக்கணுமோ அதெல்லாம் வைக்கலாம். இப்போ பிளாகரில் வந்து நான் இப்போ ஒரு ஏஐ அப்படின்ட்டு ஒரு பேர் வச்சுட்டு ஏஐயோட இன்ஃபர்மேஷன்லாம் நான் டைப் பண்ணலாம். இது மூலயமா இந்த டெஸ்ட்டை வந்து காப்பி பண்ணி போல்டாகவும் இட்டாலிக் மாடல் அண்டர்லைன் கலர் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது மூலயமா பிளாகர் வந்து எடிட் பண்ண முடியும். இங்கே இருக்கிற ஃபோட்டோ இது கொடுத்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோவை சூஸ் பண்ணி ஏதாவது ஃபோட்டோ கூட நம்ம ஏதாவது வச்சுக்க முடியும். இதை இப்படி தான் வந்து நம்ம பிளாகர் க்ரியேட் பண்ணிட்டு இதை கொடுத்தா இது கன்ஃபார்மும் கேட்கும். இது பப்ளிஷ் கொடுத்தீங்கன்னா பப்ளிஷ் ஆயிரும். இது எக்ஸாம்பிள் தான் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நான் ஆல்ரெடி பண்ணது. இந்த பிளாகர் வந்து திருக்குறளை பற்றின பிளாகர். இதை இமேஜ் ஆட் பண்ணி ஒரு 10 திருக்குறள் கொடுத்துருக்கேன். இது ஏஐ வச்சு பண்ணது. இந்த பிளாகர் மூலயமா ஏஐயோட அது என்னென்னலாம் பண்ண முடியாதுங்கிறது இமேஜ் ஆட் பண்ணி காட்டியிருக்கேன். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் இது பண்ணணும். இது கொடுத்துட்டு நீங்கள் பப்ளிஷுங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களோட பிளாகர் வந்து பப்ளிஷ் ஆயிரும். அப்புறம் நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டை வேறு ஏதாவது இதில் வந்து நீங்கள் லாகின் பண்ணால் கூட அந்த பிளாகர் வந்து அந்த அக்கௌண்ட்டில் அந்த டிவைஸில் காட்டும். தேங்க்யூ.